அனுபவிராஜ் அனுபவி சார் படத்தில் நாகேஸ்வர் வந்து மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடுவார். அது மெட்ராஸ் எப்படா போக போகிறோம், எங்கிட்ட இருக்க எலிஜிபிலிட்டி எப்படி போகிறது, யாருமே ஒரு ஈக்காக எனக்கு தெரியாதுங்க. எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் 50 பேரும் வாத்தியார் ப்ரொஃபஸர். எங்கள் அண்ணன் மாமா மச்சன் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எல்லாரும், எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டர் எங்கள் அத்தா ஹெட் மாஸ்டர் எல்லாருமே படிப்பு சொல்லித்தரக்கூடிய கேரக்டர். ஆனால் எனக்கு மட்டும் படிப்பு வரல. படிப்பை விட நடிப்பு தான். எனக்கு சின்ன அந்த விவரந்த காலத்துலேருந்து படம் பார்க்குறது தான். எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, பின்னால் நடக்க போகிறதும் முன்னால் நடக்கும். அது முன்னால் நடந்துச்சோ அது பின்னால் நடக்கும். எங்கள் அம்மா சைடு வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வச்சாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்காக சரிங்க நடிக்கலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதே பின்னால் என் வாழ்க்கையில் வந்துச்சு. நான் மேரேஜ் பண்ண வச்ச கோரிக்கை அதை ஃபஸ்ட் ஒன்று தான், நடிக்கக்கூடாது. அந்த காலத்தில் பிஸியாக இருக்கும்போது மேக்ஸிமம் பேர சொல்ல மாட்டாங்க, இப்போ மக்கள் நாயகன் இருக்காரா அப்படின்னு. ஸோ இந்த மக்கள் நாயகன் டைட்டில் அமைஞ்சதுனாலேயே அது நீ சொன்ன மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர்ன்றது நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது. அந்த மக்கள் நாயகன் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா. ராணி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் மக்கள் விரும்பக்கூடிய நாயகர்கள் வந்து வெகு சிலர் தான் இருக்காங்க. அதுலேயும் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கி இன்னைக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வர நிறைய பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தாலுமே குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய நட்சத்திர நாயகனா, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கதாநாயகனா இன்னைக்கும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே நடிகர் வந்து மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் தான். அவர்கள் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ராணி சார்பா, ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். மக்கள் நாயகன் இந்த பேரை கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு விஷயம் என்னவா இருக்கும் சார்? பார்த்துக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மக்கள் நாயகன் அப்படிங்கிறது நம்ம ஊர் நாயகன் ஃபங்க்ஷனில் 124 ஃபங்க்ஷனில் டைரக்டர் யார் கண்ணன் அவர் தான் மக்கள் நாயகன் சொன்னார். நம்ம ஊர் நாயகன் மக்கள் நாயகன். அந்த மக்கள் நாயகன் பற்றி அப்படியே போது கடைசி அந்த காலத்தில் பிஸியாக இருக்கும்போது மேக்ஸிமம் பேர சொல்ல மாட்டாங்க, இப்போ மக்கள் நாயகன் இருக்காரா அப்படின்னு. ஸோ இந்த மக்கள் நாயகன் டைட்டில் அமைஞ்சதுனாலேயே அது நீ சொன்ன மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர்ன்றது நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது. அந்த மக்கள் நாயகன் பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும் இல்லையா. மக்கள் வந்துருச்சதுனால அதன் தொடர்ந்து என்னுடைய படம் அதுவாகவே அமைஞ்சதெல்லாம் மக்களை வந்து சேர்கிற மாதிரியே படம் அமைஞ்சது. அதுமாதிரி ராஜன பாட்டு அது வந்து ரொம்ப சந்தோஷம், மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்கிறது. சார், ஆக்சுவலாக மதுரையிலிருந்து வந்தீங்க. அதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் அதுதான் நீங்கள் பிறந்த ஊர். அதான் நான் பிறக்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம். ஆமாம், ஒக்கூர். அது எங்கள் அப்பா ஊர். அங்கே ஒரு வருஷம் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படியே ஷிஃப்ட் ஆகி மதுரை மாவட்டம் மேலூர் வந்துட்டு நாங்கள். நான் வளர்ந்து போனது எல்லாம் படித்த வயசு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேலூர் தான். அப்பாவும் ஒரு நாடக நடிகர் தான். ஸோ அப்பாவை பற்றி, அப்பா அம்மாவை பற்றி ஒரு வார்த்தைங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, பின்னால் நடக்க போகிறதும் முன்னால் நடக்கும். அது முன்னால் நடந்துச்சோ அது பின்னால் நடக்கும். இப்போ எங்கள் அப்பா கூர் ராஜபாட்டு ராமையானா எல்லாருக்கும் தெரியும். அப்போ குருந்தம்பட்டுன்னு கல்லலுக்கு பக்கம் அம்மா ஒரு குருந்தம்பட்டு. அங்கே போய் பொண்ணு பார்க்கும்போது அம்மா பிடிச்சி போச்சு, அப்பா போச்சு. ஆனால் அவங்க பொண்ணு சைடு எங்கள் அம்மா சைடு வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வச்சாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்காக சரிங்க நடிக்கலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் கண்டக்டராக போனார், டிரைவராக போனார், அது ஓடிச்சு. இதே பின்னால் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. நான் மேரேஜ் பண்ண வச்ச கோரிக்கை அதை ஃபஸ்ட் ஒன்று தான், நடிக்கக்கூடாது. இப்போ டெத் வரைக்கும் நான் ரிக்ஷா எழுத காப்பாற்றணும் தவிர பட் நடிக்கக்கூடாதுன்றது கல்யாணம் பண்ணேன். அது எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா சைடு என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து கல்யாணம் சொன்ன பார்த்தோம். இந்த லிங்க் வருது பாருங்க. ஓகே, இதுதான் உண்மை. லைஃப்பில் வந்து பின்னால் நடக்க போகிறது முன்னாலே ஒரு விஷயம் நம்ம எடுத்து அந்த லீடிங் பண்ண வந்து. ஸோ படிச்சுட்டு உங்களுக்கு அந்த படிச்சுட்டு இருக்கும்போதே சினிமாவில் போகணுன்ற ஆர்வம் வந்துடுச்சா சார்? எப்போ உங்களுக்கு இந்த சினிமா ஆர்வம்? எனக்கு வந்துங்க, எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா. மூத்தவர் 90ல் இருந்துட்டார். இப்போ போன 2 மாதம் மே 4 தான் எங்கள் அக்கா பெரிய இருந்தாங்க. 2 அண்ணன் 2 அக்கா. எனக்கு எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் 50 பேரும் வாத்தியார் ப்ரொஃபஸர். எங்கள் அண்ணன் மாமா மச்சன் எங்கள் அக்கா வீட்டுக்கார் எல்லாரும், எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டர் எங்கள் அத்தா ஹெட் மாஸ்டர் எல்லாருமே படிப்பு சொல்லித்தரக்கூடிய கேரக்டர். ஆனால் எனக்கு மட்டும் படிப்பு வரல. படிப்பை விட நடிப்பு தான். எனக்கு சின்ன அந்த விவரந்த காலத்துலேருந்து படம் பார்க்குறது தான். ஒரு வேலைன்னா டெய்லி படம் பார்க்கணும். அது என்ன படமும் பார்க்கணும். அது யார் ஓட்டினாலும் சரி.
எல்லா நடிகர்கள் படம் பார்க்கணும், பேய் படம் விட்டாச்ச படம் பார்ப்பேன். அங்கே போய் பார்ப்போம். அப்புறம் கள்ளங்குத்து மேடு அங்கே டூயினேஸ் அங்கேயும் பார்ப்போம். படம் பார்க்குறதா எனக்கு வேறு. அதுமாதிரி கரகாட்டம், ஒயிலாட்டம், கூத்து, நாடகம், தெருக்கூத்து, பவளக்கொடி அதில் நிறைய போடுவாங்க. சக்கரையில் ஃபங்க்ஷன், நாகாத்தம் ஃபங்க்ஷனாக ஒரு 3 நாள் நான் நடத்துவாங்க. 3 நாடகம் நடத்துவேன். பாட்டு கச்சேரி கரெக்டாக போய் இன்னும் பார்த்துருப்பேன். பாட்டு கச்சேரியில் இந்த மியூசிக் எப்படா அடிக்கிறாங்க, ஒரு கவுட்டுக்குள்ளே வச்சு பேங்கோஸ் அடிப்பாங்க. இப்படி இருக்கும் பேங்கோஸ். அந்த காலத்தில் டக்க 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 அடிப்பாங்களே, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இப்படியே அடிக்கிறாங்க, என்னையா மியூசிக், அவ்வளோ ரசிப்பேன். அது மாதிரி சினிமா மட்டும் இல்லை, நாடகம், அதுக்கு இது கரகாட்டம், ஒயிலாட்டம், எல்லாம் விட்டாமல் ஒரு என்னையாவது தனி ஒரு ஆர்வம் இருந்தது. வாழ்க்கையில் எப்படியாவது சினிமாவில் ஒரு 2 சீனை நடிச்சு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நீங்கள் உங்களோட கெரியரை வந்து மதுரையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காகவே வந்து ராஜா டூரிங் டாக்கீஸ், கணேஷ் இந்த 2 தேட்டரில் வந்து டிக்கெட் கிளிக்கிற வேலை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாலே என்னன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சொக்கம்பட்டிலேயே ஒரு நாடக மன்றம் ஆரம்பித்தோம். அதுக்கு பேர் வந்து அப்போலோ நாடக கலாமன்றம். அந்த டைட்டில் நான் தான் வச்சேன். அப்போ அப்போலோ மனுஷன் பண்ணது. இதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆமாம், நாங்கள் 70 வச்சுட்டோம். அப்போலோ நாடக கலாமன்றம் வச்சு நாங்கள் வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி நாடகம் நடத்துவோம். அது முதல் நாடகம் ஆசையின் விளைவு. அதில் நான் ஹீரோடைய அப்பா ஆக்ட் பண்ணிட்டேன், பண்ணையார் மகள். அதில் வந்து நீங்கள் ஹீரோவாகவே ஆக்ட் பண்ணி ஹீரோ ஆக்ட் பண்ணேன். அது எனக்கு ஜோடி யாருன்னா நாமினிப்பட்டியில் சைனு பையன். 9 வருஷம் போட்டான். அப்படி அசலாக இருப்போம். 9 வருஷம். அவன் 3ஆவது படம் 3ஆவது நாடகம் பிள்ளை பாசம் 3 வருஷம் போட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வர வயசாகிடுச்சு. நான் படம் போய் அப்படியே தேட்டருக்கு போயிட்டேன். எல்லாம் பிரிஞ்சாங்க. இந்த 3 நாடகம்லாம் போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. போட்டு நாடகம் பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்புறம் சினிமா சொல்லும்போது அப்புறம் சரி வேணாம், நம்ம ஏன் ஓவியாமல் போய் காசு கிடைக்காதப்போ 20 டிக்கெட்டு. சரி எதுக்கு போனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தேட்டரில் வேலை செஞ்சாப்புல. அவன்கிட்ட கேட்டேன், எப்போ தேட்டரில் வேலை சரியே, கொஞ்சம் 2-3 வருஷம் ஓடுது, ஒவ்வொரு வருஷம் நீ காசு கொடுப்பியா அப்படின்னு. நாம ஏன் காசு கொடுக்கணும், டிக்கெட்டை கொடுக்கணும், முடிச்சு நமக்கு படம் பார்க்கணும். அப்புறம் 3 ஷோ பார்த்தா ஃப்ரீயான்ட்டு தேட்டரில் படம் பார்க்குறதுக்காக சேர்ந்தேன். ஸோ அங்கேருந்து தான் நீங்கள் அதுக்கப்புறம் சென்னை வந்தீங்க. சென்னை எப்படி வந்தீங்க சார்? யாருடைய உந்துதலில் வந்தீங்க? மெட்ராஸ்ன்னா அந்த எல்ஐசி பில்டிங் பார்க்க படத்தில் ஓகே, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த எல்ஐசி பில்டிங்கை மட்டும் காமிப்பாங்க. அனுபவி சார் படத்தில் நாகேஸ்வர் வந்து மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் பாடுவார். அது மெட்ராஸ் எப்படா போக போகிறோம், எங்கிட்ட இருக்கு எல்ஐசி பில்டிங், எப்படி போகிறது, யாரும் ஒரு ஈக்காக எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கி மெட்ராஸில் எனக்கு தெரியாது தெருவே கிடையாது. எல்லா தெருப்பம் படங்களோட இடங்களே ஏன்னா படங்கள் அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, எந்த ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவரை சுற்றி இருக்கேன். ஏன்னா அரசியல் அந்தளவுக்கு எனக்கு ஒரு நல்லா வந்துச்சு. பட் மெட்ராஸுக்கு எப்படி போகிறதும் போது என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 வருஷம் டூரிங் டாக்கீஸ் அங்கே வேலை வந்து எல்லா வேலையும் டிக்கெட் கிளிக்கிறது படிப்படியாக முன்னேற மாதிரி டிக்கெட் கிளிப்பேன், அப்புறம் கொடுப்பேன், அப்புறம் கேஷியர், அப்புறம் ஆப்ரேட்டர், படிப்படியாக வந்து டோட்டல் மேனேஜர் டிக்கெட் சீல் போகிற வரையும் நான் பார்ப்பேன். போஸ்ட் ஓடிச்சு எல்லா வேலையும். ஏன்னா அந்த தேட்டர் முதலாளி சுப்பிரமணிய சேர்வேன்னு அவர் முதலாளிங்க. அவர் யாருன்னா நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கார்ல சேதுராமன் சார், அவங்க மாமனார். அவர் தான் சுப்பிரமணிய சேர்வை தான் வந்து முதலாளி. அவர் எல்லா வேலையும் பார்ப்பார். நான் என்னடா முதலாளியாக இருக்கிற எல்லா வேலையும் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ரொம்ப பார்ப்பேன். அதை நான் பயங்கரமாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து அப்படியே 1.5 வருஷம் இருந்து அப்புறம் அப்படியே வெளியே வந்து கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. சம்பளம் கட்டுப்படியா, 1 ரூபா 2 ரூபா கொடுத்தாங்கன்னா தான் சரியாக இல்லை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, வேலை அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் வேணாம் விலகிட்டேன். அப்புறம் அங்கே வந்து கணேஷ் தேட்டில் வந்து எங்கள் மச்சான் ராமசாமி இருக்கார். அவரும் ஐயா அம்பலார் ஐயா சேர்ந்து கட்டி இருந்த தேட்டரை முடித்து அவங்க படம் ஆரம்பித்தாங்க. அப்போ யாரும்போது எங்கள் மச்சான் வந்து எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அவங்க வேலை பார்த்தேன் கண்டினியூஸில், அவனை கூப்பிட்டு சொல்லி 3.5 வருஷம் வந்து அங்கே வேலை பார்த்தேன். அந்த தேட்டரில் வந்து அங்கே வேலை பார்த்தது எனக்கு சினிமாவுக்கு ஸ்டார்டிங் டைம். அந்த தேட்டருக்கு வர்றாரு காரைக்குடி நாராயணன் டைரக்டர். ஏன்னா அவர் மச்சாந்தேன் உண்மையால் பிலிம்ஸ் காரியேஷன் மதுரையில். எங்கள் தேட்டர் ஓனர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, துணிவே துணை, சில படங்கள்லாம் கந்தர் அலங்காரம் இதெல்லாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது இந்த பழக்கத்தில் அவங்க மச்சான் சொல்ல, ஏன் நம்ம ஃபைனான்ஸ் சொன்னால் நான் அம்பலாட்ட சொல்லணும் போது கரகுணாசி எங்கள் தேட்டருக்கு வர்றாரு. எனக்கு எப்படி இருக்கும், சினிமாவுக்கு எப்போ போகும் தெரியும், ஒரு டைரக்டிங்கே வர்றாரா அப்படின்னு சொல்லி இப்போ நானே டிப்பெல்லாம் வாங்கி அப்படி நான் தான் பரமாட்டேன் கரகுணேஸ்வரர். அப்போ ஐயா டம்பலா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அவன் ரொம்ப ஆசைப்பட்றான், அப்போ 2 நிமிஷம் கொடுப்பா அப்படின்ட்டார். சரி அப்படின்ட்டா நாங்கள் முதல்ல சார் சொல்லுங்கள் சார், அச்சாயி அவர் பண்ணுற படம் அச்சாயி. சரி அப்படி போயிடுச்சு. நான் டிக்கெட் வேலை வாரி இருக்கிறேன், படம் கூப்பிடுவோம், எப்படா கூப்பிடுவோம், ஒரு 2 நிமிஷம் அடி படம் கூப்பிட்டே இருக்கிறேன். கூப்பிட்ற போனோம் வரல, ஒரு பேப்பர் பார்த்தா இன்று முதல் அச்சாயி விளம்பரம் வந்துருச்சு. ஐயோ என்ன ஐயா என்னையா கூப்பிட்றோம்னாங்க, அச்சாணி விளம்பரம் வந்துருச்சு அப்படின்போது ஆமாம் ரிலீஸ் ஆகிடுச்சா. சின்ன பண்ண யோசிச்சேன், ஆஹா இது சரியாக வராதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன்.
அப்போ எங்கள் அண்ணன் டெல்லியில் பிஹெச்டி பண்ணிச்சு, எங்கள் சினிமா பையன், எங்கள் சினிமா ஒரே ஒரு பையன். அவர் இப்போ ப்ரொஃபஸர் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே. அவர் தான் கூட்டி போனாங்க டெல்லிக்கு. அங்கேருந்து டெல்லி போயிட்டேன். அதை நான் சொல்லி என்னுடைய திரைப்பயணங்கிறது மேலூர் டு மெட்ராஸ், வழி நியூ டெல்லி. ஓகேங்க சார். இது டாப்பிக்காக தான் ராமராஜனா மேலூர் டு மெட்ராஸ், வழி நியூ டெல்லி. மெட்ராஸ் வர்றதுக்காக டெல்லிக்கு போனேன். ஓகே. அங்கே இருந்து 1.5 மாதம் ஹிந்தி தெரியல, டாப்பு பேசுனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இங்கேருந்து புக்கு வாங்கிட்டேன், ஹிக்கும் பதம் சொல்ல, அந்த ஹிந்தி டு தமிழ், தமிழ் டு ஹிந்தி இருக்கும் புக்கு வாங்கி கொஞ்சம் வார்த்தை படிச்சுக்கிட்டேன். அப்புறம் 1.5 மாதம் அங்கே இருந்தேன். அப்புறம் அங்கே இருக்க முடியாது, நான் அங்கேயே போகிறேன், நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் எங்கள் அண்ணன் தனியாக வந்துட்டேன். நியூ டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே அமுஜிக்கரில் ஒரு எதாச்சும் என்னுடைய பெரிய பசங்க, என் தம்பிங்க 2 பேரும், ஒரு 2 பேர் ராமலட்சுமி அப்படி இறந்துட்டாங்க. அவங்க அமுஜிக்கரில் கன்னியாதர் இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்தாங்க. அமுஜிக்கரில் வந்து தம்பியை சேர்ந்தேன். அங்கே இருந்துக்கிட்டே அவங்க எல்லாம் சமைச்சு போடுவாங்க, வைப்பாங்க. ஏகப்பட்ட ஒரு சின்ன ரூம், ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது நான் அந்த தேட்டரில் இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது மெட்ராஸ் மகாலட்சுமி கம்பெனிஸ், எல்ஐஎம்என் காலனி, மெட்ராஸ் 86 இது ஞாபகம் இருக்குது. இந்த காரக்கு நான் சார் பிடிச்சி விடுவோம், அவதான் தெரியும் அப்படின்னு வந்தால் நானும் அலையிற 6 மாதமாக பிடிக்க முடியலைங்க. எங்கே இருக்கு கேட்டால் அப்புறம் ரொம்ப நானும் அலைஞ்சாங்க போட்ட ஏபிசிலாம் உள்ள விட மாட்டாங்க. அப்போ பார்த்தா மகாலட்சுமி ரைஸ் மில் இருக்கும். ஸோ அவர் பிராஞ்சாக இருக்கும், அந்த ரைஸ் மில்லு டைரக்டர் இருக்கார். இந்த ரைஸ் மில் இங்கேயே அப்படி இல்லைன்னுவாங்க. எங்கடா இருக்குது மகாலட்சுமி கமிஷன்? கடைசியாக வடபள்ளி போஸ்ட் ஆஃபீஸ் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, தம்பி மெட்ராஸ் 86 தேனாம்பேட்டை, அங்கே செல்லாமேரி காலேஜ் இருக்கும், அதுக்கு தான் நினைக்கிறேன். அப்படி பாருங்கப்பா, தேனாம்பேட்டை ஏறி அங்கே போய் 86 பிடிச்சி எல்லைமங்கலில் போய் வருவியா ஒரு விட கட்டு போய் ஒரு டெய்லர் கேட்டேன், ஐயா அந்த காரக்கும் நான் சொல்லி இதுதாங்க ஒரு விட அப்படின்னா, அப்படியா அப்படி ஜெல்லை திறந்து பார்த்தாலும் அச்சாரி போடுச்சு. ஆஹா வந்து சேர்ந்தாச்சுன்னா அப்புறம் போய் சொல்லி நான் பார்த்தேன், என்ன பங்கு எதிர்த்து அப்படின்னா அப்படி படிப்படியாக வந்து கடைசியில் நான் டெல்லிக்கு போனேன். இங்கே இருக்கேன் மெட்ராஸில், எங்கள் முதலாளி ஐயா வர்றாரு ட்ரெயினில், அப்பா உங்கள் மாதிரி வர்றாருப்பா அப்படின்னா, இங்கே வர்றாரா ஐயோ அப்படின்னா, இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அவர் கூட அவர் வர்றாரு, ஐயோ எப்படி முழிப்பு எப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெல்லியில் தனி குவார்ட்டர்ஸு, சம்பளம் 600 சொல்லி போனோம். இங்கே வந்து எதில் வர்றாங்க, பாண்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. சரி நம்ம பார்க்குறேன், எக்மோரில் போய் ஐயா இறங்குறா, நான் பொட்டியை வாங்குறேன். டேய் என்னடா இங்கே தருற அப்படின்னா, இந்த விளக்கம்லான்னு சொல்லி அப்புறம் ரூம் போட்டு. அப்போ வந்து மீனாட்சி குங்குமம் இந்த முதல் படம் 78. டைரக்டர் காரைக்குடி நாராயணன் சார், அந்த படம் ப்ரொடியூசர் ராமநாதன் சார், என் குருநாதர். அதேமாதிரி ராஜசேகர், மம்பட்டி ராஜசேகர், அவர் சுப்பிரமணியம் போவாங்க, ஆனால் மம்பட்டியாக வந்து ராஜசேகரன், இவங்க ப்ரொடியூசர் எல்லாம் இருக்காங்க. அப்போ எங்கள் ஐயா சொல்கிறாரு, இந்த பையன் ரொம்ப பைத்தியமாக இருக்கேன், சினிமாவில் ஒரு டிசைன் கூட நடிகை, ஆனால் மற்ற எல்லா வேலையும் பார்ப்போம், அவன் நம்பி 2 lakhs கொடுக்கலாம் கேரண்டின்ட்டு. அப்போ 2 lakhs எவ்வளோ பெரிய அதை சொல்லி போனேன். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே பிக்கப் பண்ணி மீனாட்சி வந்து முதல் நான் வந்து மேக்கப் போட்டு நடித்து பார்த்தேன். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக இருந்து அப்புறம் அப்படியே ராமநாதன் டேஸ் பண்ணவும் அப்படியே அசிஸ்டன்ட் ஆகிருக்கு. ராமநாதன் சார் தான் ரொம்ப நாள் உதவி இயக்குனராகவும் இருந்தீங்க. ஸோ அவர் முதல் படமும் அவரோட தான் உதவி இயக்குனராக உங்களுடைய பயணத்தை தொடங்குனீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்கள் 2 பேருக்குமான உறவு எப்படிப்பட்டது சார்? ராமநாதன் சாரை பற்றி ஒரு 2 வார்த்தை. சார் எங்கள் டைரக்டர்ஸ் குருநாதர் ராமநாதன் சார் வந்து ஏதாவது ஒரு சாங், இப்போ ஃபைட் இருக்குது, டே வேண்டாம் இப்போ ஃபைட் விட வேண்டாம், இப்போ மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் பண்ணிருப்போங்க. அவருன்னு அதெல்லாம் இல்லை, ஒரு நாளைக்கு 4 படம் ஷூட்டிங்கு. நான் ஒரு ஃபைட்டு போயிட்டுருப்பேன், அசோசியேட் சாங் போயிட்டுருப்பார், அவர் சீன் எடுத்துக்கிட்டு இருப்பார், ஓகே 18 போயிட்டுருக்கு, டப்பிங் போயிட்டு, அந்த மாதிரி பயங்கரமான இருக்கும், எல்லா படங்களும் ஓடிட்டு இருக்கும். அவர் வச்சு டைரக்ஷன் பண்ணாலே அவர் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா லாபம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 130 படம் நினைக்கிறேன், கின்னஸ் ரெக்கார்டு எங்கள் டைரக்டர் குருநாதர் ராமநாதன் சார். ஆனால் என்னென்னா அவர் யார்ட்டையும் அசலை கிடையாது. அவர் ராம் ரஹீம்ன்ற பேரில் டிப்ளிக்கல் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் தான் எங்கள் டைரக்டர் ராமநாதன் சார். ராம் ரஹீம்னா ரஹீம்ன்றது எம்ஏ காஜா, இதுக்கு மேலே விஜயகாந்த் ஆரம்பிச்சு காஜா. அவன் அந்த வந்து ஒரு ராமநாதன் சார் வந்து டைரக்டர் வந்து அப்படியே நம்ம பண்ணால் டைலாக்ல அதை தான் வசன உதவி போட்டு அசனை அப்படியே சின்ன சின்ன விஷயம் தான் நடித்தேன். அவர் நான் கதை சொல்லும்போது மைண்டில் ஏறிடும், அண்ணே இந்த சீன் நான் போட்டுக்கண்ணே நான் போட்டுருவேன். அப்படி மீனாட்சியில் ஒரு டோபியாக வருவேன், வி.கே. ராமசாமி சசிகலாட்ட. சூரக்கோட்டை இது சிவப்பள்ளியில் அருணாவுக்கு வீட்டுக்கார வருவேன். ஆனால் 2 சீன் கொடுப்பார், கொளுத்திடுவார், தீ வச்சு கொளுத்தி வருவேன், எனக்கு வேலை பார்க்க ஆள். அந்த மாதிரி படிப்படியாக நடித்து ஒரு 10 படம் ஆக்ட் பண்ணி அசனை வேலை செஞ்சேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சட்டத்தை திருத்துகின்ற படம் மோகன் சார் ஆக்ட் பண்ண படம், அதில் அவருக்கு ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணும்போது பார்த்தேன், ஒரு இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த படம் டிசைட் பண்ணும்போது டைரக்டரை, என்ன உனக்கு வேகம் போடலையான்னு, எனக்கு வேணாம் சார், போதும் நடிச்ச போதும், நீ எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, போதும் ஏன்டா இல்லை எனக்கு பிடிக்கிறேன் போதும்ண்ணே, நான் டயட் ஆக்கிறேன், எனக்கு ஒரே நடிச்சும் டைரக்டர் தான். அப்போ பாரதிராஜ சார் இளையராஜெல்லாம் இங்கே பார்த்ததுனால அவங்க மாதிரி அந்த எனக்கு பாரதிராஜ சார் படம் ரொம்ப பிடிக்கும், சின்ன 14 எல்லா படம் பார்த்துருக்கேன். அப்போ சொல்லும்போது அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா போய் பார்ப்போம்ட்டு அப்புறம் அவர் பிஎஸ்சி விசேஷம் பார்த்தா சபாஸ் பண்ணார். சபாஸ்லாம் தெங்கும்படான்னு ஒரு இடங்க
கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து போகணும்னா ஆற்றுக்குள்ள தான் போகணும், பர்சனில் வேறு எதுவுமே போகாது ஊருக்கு, கார் பஸ் எதுவுமே கிடையாது. கேமராவே நீ வந்து பர்சனில் கொண்டு போகணும். அந்த ஊருக்குள்ளே போய் தங்கி இருக்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு 2 நாள் டைரக்டர் மெட்ராஸ் சூழ்நிலை போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டார், நீ எடுத்துக்கிட்டார். அது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு அஸ்டண்ட்டை நம்பி எடுத்துக்கின்றாரு, நீ எடுத்துக்கிட்டார். சரிண்ணே அப்படின்ட்டு போனால் அப்போ நான் 2 days நான் ஷூட் பண்ணேன். அப்போ அந்த சபாஷ் முடிஞ்சு அடுத்து கடமை பண்ணோம். கடமையில் சிபிரியம்மா அவங்க ஜெய்சல் ஆக்ட் பண்ண, அர்ஜுன் இளவரசியெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அப்போ கடமையில் நடந்துக்கும் போது பாருங்கள், ஒரு உதவி டேரக்ஷன் ஆரம்பித்த பயணம் ஒரு 37 படம் வசன உதவி, 37 படம் அசிஸ்டேட்டாக இருந்து நடிக்கிறது 3 இடத்துல கார்டு வரும். எங்காரு குமரேசன் பேரில் நடிக்கல வரும், அசிஸ்டேட்டில் வரும், உதவி டேரக்ஷன் வரும், உதவி வசனத்தில். இப்படி வந்து நான் கடமை படம் பியூஷோட படும்போது அடுத்த படம் டேட் அவுட்டில் பயங்கர காய்ச்சல். கோவூரில் இருக்கும் ஏதோ சின்ன கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து பியூஷ் சிறப்பு ஐயாவுடைய சன்னு ஹரிஹரன் சார் அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விஜயசங்கர் இப்போ விஜயகாந்த் அண்ணன் ஆக்ட் பண்ணாங்கல்ல ஒரு படம் நெஞ்சில் திருவிந்தர், அது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அவர் உட்காந்துருக்கும்போது அப்போ ஆரம்பிக்க ஒரு மணி அங்கே ஏதாவது குமரேசன் கதை ஏதாவது சொல்ல அப்படின்னார். கதையா அப்படின்னு அவங்க சொன்ன கதையை சொன்ன இந்த மாதிரி சொன்ன குயில சொன்னேன். ஏய் சூப்பராக இருக்கப்பா, அண்ணன் வேறு டேட் இல்லைங்கிற அந்த கதையை சொல்லி சொல்ல அப்படின்னா, அண்ணே இது நான் பண்ணுறதுக்கு எங்கள் டேட் கிடையாது, இது வந்து பாரத ஸ்டைல் அந்த ஸ்டைல் அந்த லவ் அது பண்ணிக்கேன். அவருக்கு வேணால் பாம்பூச்சு கதை இருக்குது, யானை வச்சு கதை இருக்குது, அதை சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை இதை பண்ணுவோம் அப்படின்னாரு. இதை பண்ணால் அப்போ நீ நான் வேணும் டேரக்ட் கேட்குறேன். அவர் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு. இவர் போய் கேட்குறாரு, உங்கள் அசிஸ்டண்ட் ஒரு கதை சொன்னாங்க குமரேசன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு போது அப்படி அதுதான் எங்கள் டேரக்ட் பண்ணேன். தாராளம் பண்ணிடுவோம், ஒன்றுமே அதே மாதிரி நாங்கள் ஈகோன்றதே இல்லை. ஈகோன்றது சத்தியமாக அவருக்கும் சரி அண்ணன் கங்கையம்மருக்கும் சரி வெரி கேஷுவல். 2 பேரும் நோ அசிஸ்டன்ட். அமரனும் இவர் டாப் கரகாட்டம் கொடுத்த படம் அவர் தான். பட் அவரும் எங்கள் டைரக்டர் 2 பேருமே எனக்கும் பெரிய லைஃப் வந்து டைரக்டரில் கங்கையம்மரன் தான் அவங்க இது. அது 2 பேருமே யார்கிட்ட அசிஸ்டன்ட் எல்லாமே அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கடமையில் வந்து அப்படி டைரக்டர் மண்ணுக்கத்த பொண்ணு அது வந்து ஒரு 5 படம் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கத்த பொண்ணு அல்லோ யார் பேசுகிறது மருதாணி படம் வந்து பாரதிராஜர் சொந்த படங்க. என்ன ஒரு விஷயம்னா, நான் எந்த சின்ன 14 படத்தை வந்து மதுரை மீட்டில் பார்த்து மிரண்டு போய் பார்க்குறேன். அந்த படத்தை பாட்டு வீட்டெலாம் பார்க்கும்போது என்னையா பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே புதியவர் போல் வரும்போது அவங்க மேலே ஆஃபீஸு கீழே நான் இருக்கேன், பாஸ் கொடுத்தாங்க பார்த்தேன். ரொம்ப ஒரு ரசனையான படம். மண்ணுக்கத்த பொண்ணு பாண்டியன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ஒன்றா இருந்தது. மண்ணுக்கத்த பொண்ணு பண்ணிட்டு மருதானிலையும் அவர் தான் ஹீரோ, இதுலேயும் அவர் தான் ஹீரோ. இல்லை முதல்ல மண்ணுக்கத்த ஹீரோ, முதல்ல மண்ணுக்கத்த பாண்டியன் போட்டோம் அறிமுகம் பண்ணது. அதுக்கு முதல்ல பாண்டியன் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. நான் அசனாக்கும் போது மனேஸ்வர மந்திரத்தில் பண்ணியிருக்காங்க அவங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் பாண்டியனுக்கு டேரக்ட் வர்ற பாரத படம் பார்க்க வர்றாரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு வரல. அப்புறம் வரல, ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட சொல்லிட்டார். இன்டர்வியூ வந்து அப்போ டைரக்டர் வர்றான்னு சொல்லி செகண்டை மட்டும் பார்த்தாருங்க பாரதிராஜர் சார். எவ்வளோ ஒரு கிரேட் லெஜண்ட் டைரக்டர் பாரதிராஜன். மனசார ஒரு மனசே குருன்னு அவர் தான், மனசுக்குள்ள குரு. அவர் வந்தார், வந்து செகண்டாக பார்த்துட்டு யார் டைரக்டர்னார். சார் நான் தான் சார் பண்ணேன், பேர் இந்த மாதிரி சொன்னேன். யார்கிட்ட வேலை செஞ்சா பண்ணார், ராம்நாதன் சட்டை பண்ணேன். ராம்நாதன் சட்டையான்னு அவருக்கு ஷாக்கு. அந்த கட்டிங் ஷாப் இருக்கும், அவர் படமாக இருக்கும். பார்த்தோன்னே நாளைக்கு நீ பிரசாத்துக்கு வான்னு சொல்லி 5000 ரூபா கொடுத்து நீ படம் டைரக்ஷன் சொன்னார். அது எனக்கு பெரிய அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி மண்ணுக்கத்த பொண்ணு மருதாணி அவர் படம் ஹலோ பேசுகிறது. எங்கள் ராமநாதன் சோலை பேசுவாங்க. பிஎஸ்சிக்கு மறக்க மாட்டேன். இந்த படம் பண்ணிவிட்டு படங்கள் ஜெயிக்க முடியல. இந்த 5 படத்துலையுமே நான் ஒரு சீன் கூட வரல. நடிக்கணும்னு ஊரில் கிளம்புன நான் சில சீன் நடித்தாலும் இந்த 5 படம் என்னுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டாலும் ஒரு சீன் கூட நான் வரல. நடிப்பு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நடிக்கவே வேணாமல் உட்காந்து சோலை புஷ்பங்க பெருசாக போய் என்னடா அது எல்லாம் பெட்ரோல் படமாக போகுது அப்படின்ட்டு யோசிச்சு. அப்போ தான் நம்ம துரை, அதாவது எங்கள் மேனேஜரு, எங்கள் டைரக்டர் மேனேஜர், என்கிட்ட மேனேஜரு, கரகாட்டக்காரன் ஒன்று அந்த ப்ரொடியூசர் ஜெயத்திரி இப்போ இருக்கார். அவர் வந்து கேட்டால் ஒரு நாள் நடிக்கிறியா, என்ன ஹீரோவா சும்மா அவர் லந்து பண்ணுறார் அப்படின்ட்டு நம்பர் ஒத்துக்கல. அப்புறம் உண்மையே சொன்னார். இல்லைப்பா நெசமாக தான் டைரக்டர் வந்து பூக்கடை பைக்கார்கள் ராமநாதேஸ்வரம் பண்ணுறாரு, வேந்தமட்டி அழகப்ப சொல்லுவாங்க. அவரும் மலையர் மாவட்டியா ப்ரொடியூசர்னாகவும் எனக்கும் மலையர் மாவட்டி யாருமே படமாச்சு அப்படின்ட்டு ஓகேன்னு கதைகளை பிடிச்சிச்சு, நடிக்க ஆரம்பிச்சு. ஓகே, இதுதான் நம்ம நடிக்க வரைக்கும் என்னுடைய ஸ்டோரி தான்.